ஹாய் வர்ஸ் வெல்கம் டு பாரத் சிவில் கேர். நான் உங்கள் இன்ஜினியர் பாரத் பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம பாண்டிச்சேரி வந்திருக்கோம். மேலே டெரஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி வாட்டர் ப்ரூஃப் பண்ண அந்த டெரஸில் லீக்கேஜ் இஷ்யூஸ் இருக்குது. இதுக்கான காரணம் என்னென்னா ஆல்ரெடி பண்ணவங்க கிராக்ஸ் எதுவும் ஃபில் பண்ணாமல் டேமேஜஸ் எல்லாம் சரி பண்ணாமல் டேரெக்டாக கோட்டிங் அடிச்சிருக்காங்க. ஸோ அதனால் லீக்கேஜ் இஷ்யூஸ் இருக்குது. ஸோ நாம் இப்போ அதை ப்ராப்பராக பண்ண போகிறோம். இந்த டெரஸில் நம்ம ஃபேப்ரிக் கிளாத் லேயிங் பண்ண போகிறோம். அதாவது வந்து 6 லேயர் வாட்டர் ப்ரூஃபிங் பண்ண போகிறோம். ஸோ இனிஷியலாக ஃபஸ்ட்டு நம்ம டெரஸை வந்து க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம். ஏன்னா டஸ்ட்டு ஃபங்கஸ் இது எதுவுமே இல்லாமல் க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் என்டையர் கிராக் எங்கெங்கே நமக்கு டெவலப் ஆயிருக்கு அப்படின்னு பெரிய பெரிய கிராக் இருக்குன்னா அந்த கிராக்ஸ் எல்லாம் நம்ம வீ குரூப் பண்ணி கிராக்கை சீல் பண்ணி எடுத்துக்கணும். இந்த டெரஸில் பார்த்தீங்கன்னா சின்னதும் பெருசுமா ஏகப்பட்ட கிராக் இருக்குது. எல்லாத்தையும் நம்ம கட் பண்ணி ஃபில் பண்ண முடியாது. ஸோ அதனால தான் நம்ம இந்த டெரஸில் வந்து 6 லேயர் வாட்டர் ப்ரூஃபிங் சூஸ் பண்ணியிருக்கோம். எல்லா கிராக்கையும் நம்ம கட் பண்ணும்போது டெரஸோட சர்ஃபேஸே டேமேஜ் ஆகிடும். ஸோ அதனால அபோவ் 3 mm மேலே இருக்கிற கிராக்ஸை நம்ம கட் பண்ணி ஃபில் பண்ணுறோம். என்டையர் டெரஸ்க்கும் கிராக் டேமேஜஸ்லாம் சரி பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இந்த டெரஸும் பக்கத்து வீட்டு டெரஸும் ஜாயிண்டிங் கட்டியதுனால அந்த பேரப்பட் வால் ஜாயிண்ட்டில் வந்து கிராக் பெருசாக டெவலப் இருக்குது. ஸோ அந்த இடத்துல நம்ம பாலியூர்த்தின் சீலண்ட் அப்ளிகேஷன் பண்ணுறோம். இது வந்து ஃப்ளெக்சிபிளாக இருக்கும். வைப்ரேஷன் எல்லாமே தாங்கி அகைன் கிராக் டெவலப் ஆகாமல் அதே போல் அந்த வால் ஜாயிண்ட்டில் லீக்கேஜ் இஷ்யூ இல்லாமல் தடுத்து நிறுத்தும். ஸோ இந்த கிராக் ஃபில்லிங் ஒர்க்கு முடிச்சதுக்கப்புறம் 60 GSM ஃபேப்ரிக் மெஸ்ஸை வந்து கோபாலிமர் சிமெண்ட் ஸ்லரியில் டிப் பண்ணி நம்ம என்டையர் டெரஸ்க்கும் லேயிங் பண்ணுறோம். பிஃபோராக ஒரு கோட் அடிச்சுட்டு அதுக்கு மேலே ஃபேப்ரிக் கிளாத் லே பண்ணி தென் அதுக்கு மேலே ஒரு கோபாலிமர் சிமெண்ட் ஸ்லரி கோட்டிங் அப்ளை பண்ணுறோம். இந்த மாதிரி பண்ணுறதுனால நமக்கு இந்த ஃபேப்ரிக் வந்து டெரஸில் நல்லாவே பாண்ட் ஆகிக்கும். சின்ன சின்ன கிராக் எல்லாம் கவர் பண்ணிட்டு அது வழியாக வர லீக்கேஜை தடுத்து நிறுத்தும். ஸோ இந்த ப்ராசஸ் எல்லாம் என்டையர் டெரஸும் நம்ம அப்ளை பண்ணி முடிச்சு நல்லா ட்ரை ஆனதுக்கப்புறம் அக்ரிலிக் வாட்டர் ப்ரூஃபிங் பெயிண்டிங் அப்ளிகேஷன் பண்ணுறோம். இது ஒயிட் கலர் அப்ளை பண்ணுறோம். இதனால ஹீட்டும் ரெடியூஸ் பண்ணும். அதே போல் வந்து வாட்டர் லீக்கேஜும் நம்மளால கம்ப்ளீட்டாக தடுத்து நிறுத்த முடியும். ஸோ இது வந்து 3 லேயர் கோட்டிங் நம்ம அப்ளை பண்ணுறோம். டோட்டலாக இந்த டெரஸுக்கு வந்து 6 லேயர் அப்ளை பண்ணுறோம். இப்போ ஃபர்ஸ்ட் லேயர் அப்ளிகேஷன் பண்ணுற ப்ராசஸ் தான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. ஒவ்வொரு கோட்டிங்க்கும் நம்ம கண்டிப்பாக 4 to 6 மணி நேரம் கேப் விட்டு அப்ளை பண்ணுறோம். ஒரு சில நேரத்தில் 2 மணி நேரத்துலேயே அது ட்ரை ஆகிடும். ஏன்னா டிபெண்டான டெம்பரேச்சர் பொறுத்து தான். ரொம்ப வெயில் அடிக்கும் போது கண்டிப்பாக சீக்கிரமே காஞ்சிடும். ஸோ கண்டிப்பாக நம்ம டச் அண்ட் ஃபீல் பண்ணிவிட்டு நம்ம அடுத்தடுத்து கோட்டிங் அப்ளிகேஷன் பண்ணுறோம். இந்த டெரஸ்க்கு நம்ம 6 லேயர் வாட்டர் ப்ரூஃபிங் பண்ணி வித் 10 year வாரண்டியோட இந்த டெரஸ்க்கான வாட்டர் ப்ரூஃபிங் ஒர்க்கை நம்ம கம்ப்ளீட் பண்ணுறோம். இது போல் உங்களுக்கும் ஏதாவது சர்வீஸ் வேணும்னா ஸ்க்ரீனில் தெரிய நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்கள். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். ஒருவேளை இன்ஸ்டாகிராம் வீடியோ பார்த்தீங்கன்னா ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ வியூவர்ஸ்.